உலகெங்கும் உள்ள தரிசன நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா ராசி பலன்கள் பார்த்துட்டே வரோம். அந்த வேளை இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய கன்னி ராசி நேயர்களுக்கு. கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் வலுக்குறைவான ஒரு பிளானட் மிஸ்டர் சுக்ரன் வந்து நம்ம கிட்ட உட்காந்துருக்காரு. அவர் உட்காந்துட்டு போறாரு, ஆனா நம்பால் தான் ஸ்ட்ராங்கா இருக்காரு. இதை பத்தியும் கவலைப்பட வேணாம். புதன் வந்து ரொம்ப சூப்பரா ஆட்சி பலம் வாங்கி உட்காந்துருக்கிறார். தென் அதுக்கப்புறம் உட்காந்துருக்கக்கூடிய அமைப்பு கஜலட்சுமி யோகத்துல உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் கேதுவோடு சம்மந்தப்பட போகிறார். ஸோ இந்த 3 டிரான்சிட்டும் இந்த தடவை ராசிநாதன் வந்து எடுக்க போறார். அப்போ கன்னிராசிக்காரங்க 3 விதமான அவதாரங்கள் எடுப்பீங்க இந்த தடவை. ஸோ முதல் ஒரு 10 நாள் வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக ஜாலியாக போகுது. அடுத்து 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதியிலேருந்து ஒரு 20ஆம் தேதி 22 23 தேதி வரைக்கும் கொஞ்சம் உங்களை ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயமாக இருக்கும். 27ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டம். கிளியர்? இது 3 தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கான ஒரு மேப் லைன், வேறு ஒன்றுமே இல்லை. கன்னிராசிக்காரர்களுக்கு முதல் விஷயம் கவலைகள் போகும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்பௌஸோட சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும். நிறைய டிராவல் பண்ணுவீங்க. பெட் அனிமல்ஸ் மீது அதீத ஒரு ஆர்வம் வரும். திடீர்னு ஒரு நாய்க்குட்டி வளர்க்கலாமா, இதே ஒரு நாய் வாங்குவோமா, இல்லை ஆல்ரெடி நீங்கள் பெட்டு வளர்க்குறீங்க அப்படின்னா அது ஏதாவது ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது, இல்லை அதுக்கு ஏதாவது பண்ணுறதுன்ற மாதிரி கொஞ்சம் பெட் அனிமல்ஸ். ஏன்னா பெட் அனிமல் எல்லாம் செவ்வாய் கரகத்தும். இது நீங்கள் கிளாஸ் மாதிரி ஆகி போயிட போகுது, இருந்தாலும் சொல்கிறேன். நினச்சிட்டு இருக்கீங்க அந்த பெட் அனிமல் எல்லாம் செவ்வாய் கரகத்தும். அவர் செவ்வாய் நேரம் அங்கே உட்காந்து கண்ணியை தான் பார்க்குறாரு. அப்போ இதன் மீதான ஒரு ஆர்வம் அதிகரிக்கும். நிறைய இந்த தடவை கொஞ்சம் மாமிச உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். இல்லை நீங்கள் மாமிசம் சாப்பிடாத ஆளாக இருந்தால் நிறைய இந்த தடவை பருப்பு வகைகளை வந்து நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. நீங்கள் வேணால் இந்த மாதம் முடிச்சுட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்களேன், ஆமாம் ஆமான்னு சொல்லுவீங்க. நிறைய பருப்பு, தோரம்பருப்பு எல்லாம் செவ்வாய் கரகத்துவம், அதோட டிஷ்ஷாகவே இந்த தடவை பண்ணுவீங்க. ஸோ நிறைய அந்த செவ்வாய் இயங்க போகுது அப்படின்ற போது கடன் நிவர்த்தி, ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனை ஓகே. ஏன்னா சனி வக்ரம் ஆயிட்டார். அப்போ உங்களை தான் பார்ப்பேன் நடம் பிடிச்சிட்டு இருந்த சனி கொஞ்சம் வக்ரம் ஆகும்போது அப்படியே கொஞ்சம் அப்பா அப்படின்னு பெருமூச்சு விட்டுக்கலாம். இன்னொன்று என்னன்னா, குரு வேற பார்க்குறாரு வக்ர சனியை. ஸோ பெரிய நெகட்டிவ் வரப்போகிறது இல்லை. ஆரோக்கியத்தில் பிரச்சனையை சந்திச்சு கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அதுலேருந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க. ஒரு இடத்துல கட்டுண்டு இருந்தீங்கல்ல, அதெல்லாம் விட்டுட்டு இப்போ நீங்களா ஃப்ரீ பேடாக இருக்க போறீங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை அப்படியே வந்து சுதந்திரம் கிடைக்க போகுது. நாட்டுக்கு கிடைச்ச மாதிரி இந்த தடவை யாருக்கு சுதந்திரமோ கன்னிராசிக்காரர்களுக்கு தான் சுதந்திரம். எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கு. இந்த தடவை பெருசாக ஒன்றும் நெகட்டிவாக இல்லை. கன்னியை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வந்து நிறைய கடமைகளை முடிக்க வேண்டிய காலகட்டம். நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நிறைய கடமை. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோருடைய உடல்நிலையை மட்டும் பார்த்தோம். ஏன்னா 17 18 தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்து கேதுவோட சேர்வார். அது 12ஆம் இடத்தோடு கனெக்ட் ஆகும். அப்போது வீட்டில் யாராவது பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு மருத்துவ செலவு பண்ணுவதற்கான நேரம், இல்லை நம்ம படுக்க முடியாமல் நம்மளுக்கு கொஞ்சம் பேக் பெயின் வருவதற்கான நேரம் இது கன்னிக்கு இருக்குது. கால் வலியை தாண்டி இந்த தடவை பேக் பெயின் தான். கொஞ்சம் கன்னிராசிக்காரர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஷோல்ட்ரு, பேக் பெயின் இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஆனால் நிறையா நல்லவே நடக்குது. முதல்ல ஒரு 17 தேதி வரைக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். நிறையா ரொமான்ஸ் நடக்கும். நிறையா வந்து வெளில போயிட்டு வருவீங்க. மனது விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். எந்த வயதாக இருந்தாலும் சரி, 40 வயதாக 50 வயதாக இருந்தாலும் உங்களுடைய துணையோடு இருக்கக்கூடிய ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் கன்னிக்கு இந்த தடவை கிடைக்க போகுது. நிறைய நல்லவை எல்லாம் தேடி வரப்போகிறது. நிறையா வந்து நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. புது புது பிஸ்னஸ்குள்ளே என்ட்ரி ஆக போகிறீங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்க போகுது. ஏன்னா 11ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கும் போது 3ஆம் இடத்தை இயக்குவார், 5ஆம் இடத்தை இயக்குவார், 7ஆம் இடத்தை இயக்குவார். அப்படின்ற போது 3ஆம் இடமெல்லாம் முயற்சி ஸ்தானம்னா சக்ஸஸ். உங்களுடைய குலதெய்வத்துடைய அருளால் உங்களுடைய எல்லா விதமான விஷயங்களும் நிகழ்வுகளும் நடக்க போகிறது. ஏன்னா அங்கே உட்காந்துட்டு சூரியனுமே டைரக்டாக பார்ப்பார். நல்லா இருக்கு. கன்னிக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவாகவே எதுவுமே இல்லை. நீங்கள் கொஞ்சம் டிலே பண்ணாமல் இருந்தீங்கன்னா சரி, மற்றபடி எல்லாமே சக்ஸஸ். டக்கு டக்கு டக்குன்னு நடக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. இந்த கன்னிராசிக்கு வந்து பெரிய இல்லைன்னா போன மாதம்லாம் ஒரு மாதிரி இருந்தது. இந்த மாதத்துலேருந்து திடீர்னு இந்த ஷேரை பிரித்து கொடுக்கறது இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நடக்கும் இந்த தடவை. இதை நீ வச்சுக்கோ, நீ இதை வச்சுக்கோ, நீ இதை வச்சுக்கோ, இல்லை வேலை பார்த்துட்டு இருந்தால் கூட நீ இதை பார்த்துக்கோ, நீ இதை பார்த்துக்கோ, நீ இதை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க கூட தனித்தனியாக வந்து பிரித்து அவங்கவுங்களுக்கான கேபினை ஃபிக்ஸ் பண்ணி அவங்கவுங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய தலைமைத்துவம், கன்னி ராசியாக இருந்தாலும் சரி, கன்னி லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த தடவை உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரப்போகிறது. பெரிய ஆளாக போகிறீங்க. ஆளுமை பண்பு அதிகரிக்க போகுது. ஒரு கௌரவம், ஒரு கர்வம் வரும் உங்களுக்குள்ளேயே. இது எப்போ தெரியுமா, ஒரு சாதிச்சா தானே வரும். அப்போ நீங்கள் சாதிக்க போகிறீங்க. நிறைய கன்னிராசிக்காரங்க இந்த சாதனை நிகழ்த்துவீர்கள். அதன் மூலமாக ஒரு கர்வம் வரும். அந்த
கர்வம் வந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் விடும். நான் சொன்ன மாதிரி அது லக்னமாக இருந்தாலும் சரி, அது ராசியாக இருந்தாலும் சரி, இந்த தடவை கன்னிக்கு வந்து நிறைய ப்ளஸ் பாயிண்ட் எக்ஸ்ட்ராடனரி இருக்க போகுது. ஏன்னா இந்த பக்கம் குருவோடு இந்த பக்கம் சூரியனோடு சேர்ந்த புதன் ராசிநாதன் செமையா இருக்கு. இது வந்து சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ புதாதித்ய யோகமாகவும் இயங்குது. கீழே வந்து இந்த பக்கம் வந்து கஜலட்சுமி யோகமாகவும் இயங்குது. மாளவிகா யோகத்துடைய ரொம்ப நல்லா இருக்கு கன்னிக்கு. எல்லாமே சக்ஸஸ், எல்லாமே சூப்பர். எதை பற்றியுமே ஒரி பண்ண வேண்டாம். இதெல்லாம் தூக்கி போட்டு நம்ம ஜெயிக்கிறதுக்கான வழியை பார்ப்போம். மற்றபடி தானா தானாக நடக்கும். பிளானட் நல்ல போது இருக்கும் போதே என்ன சொல்லுவாங்கல்ல, காட்சியுள்ள போதே தூற்றிக்கொள். எந்த எந்த நேரம் நல்லா இருக்கோ அதை நம்ம வந்து விதையை போட்டணும். அதுவும் வந்து இந்த ஆடி மாதம் அப்படின்றது உங்களுக்கான வளர்ச்சி மாதமா இருக்கு. எதை பத்தியும் ஒரி பண்ணாதீங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு கவலையெல்லாம் போகக்கூடிய, கண்ணீர் மறையக்கூடிய காலகட்டம் அதி அற்புதமாக இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிப்பீங்க. நல்லா இருக்கு. என்னதான் வந்து இது எப்படி தெரியுமா? யாரெல்லாம் இந்த மியூசிக் கத்துக்கிறீங்களோ, யாரெல்லாம் இந்த பாட்டு கத்துக்கிறீங்களோ, டான்ஸ் கத்துக்கிறீங்களோ, எக்ஸ்ட்ராவா இந்த கலைகள் கத்துக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு மட்டும் கலக்கம். அதுல மட்டும் கொஞ்சம் ஒழுங்கா பண்ணல, ரிப்பீட் பண்ற மாதிரியான விஷயம். மற்றபடி எல்லாம் சூப்பர். யாரெல்லாம் இந்த எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக் ஐட்டத்தோட சம்மந்தப்படுறீங்களோ, லேண்டோட சம்மந்தப்படுறீங்களோ, கம்யூனிகேஷனோட சம்மந்தப்படுறீங்களோ, ஹச்ஆர் ஃபீல்டில் இருக்கீங்களோ, மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ, ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கீங்களோ, ஐடி ஃபீல்டில் இருக்கீங்களோ, சிஸ்டமேட்டிக்காக யாரெல்லாம் இயங்குறீங்களோ அத்தனை கண்ணியும் சூப்பர். அவங்களுக்கெல்லாம் அல்டிமேட்டு. இந்த ரசனை, கலை, ஓவியம், சிற்பம், கவிதை, நாடகம், சினிமா இந்த இடத்துல இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய நிலைமை. நாங்கள் சுக்கரன் சொல்லக்கூடியதை கலைகளின் அதிபதி. அவர் கொஞ்சம் தன்னோட வீட்டில் நீச்சமாக இருக்கார். 2ஆம் வீட்டு அதிபதியும் கூட. 2ஆம் வீட்டு அதிபதி கொஞ்சம் வலுக்குறைவாக இருக்கும்போது பொருளாதாரத்திற்காக கொஞ்சம் மெனக்கட வேண்டிய காலகட்டம் கன்னிக்கு இந்த தடவை எழும். அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஓகே, 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய அவர்கள் வீட்டில் திருமணத்திற்கான பேச்சுகள் வரும். நீங்க கன்னிராசியா இருந்தாலும் பேசுவீங்க, இல்லை உங்க வீட்டில் யாராவது கன்னிராசிக்காரங்க இருந்தாலும் அவர்களுக்கான பேச்சு வருவதற்கான வாய்ப்புகள், திருமணத்திற்கான யோகம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. தலைமைத்துவம் கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த தடவை வந்து ஒரு புது இடத்த வாங்கணும், வீடு வாங்கணுன்ற மாதிரி எண்ணம் மேலும். அதெல்லாம் போய் பார்த்துட்டு வருவீங்க. அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். வேலையில் இருந்த பிரச்சனை நிவர்த்தி ஆகும். டிப்ரெஷன்லேருந்து வெளில வந்துடுவீங்க. எல்லாமே நல்லதாக தான் நடக்க போகுது. சந்தோஷம் மேலோங்க போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியாக இருக்க போகிறீங்க, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. நிறைய இந்த தடவை பாட்டோட சம்மந்தப்படுவீங்க. ஏன்னா 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்து அதிபதி பார்வை கொடுக்குறாரு. இப்படி எடுத்துக்கோங்க, சூப்பராக. நிறைய இந்த தடவை பாட்டு கேட்பீங்க. நிறைய இந்த தடவை மொழி சார்ந்த இயங்குவீங்க. நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. கண்ணி இந்த தடவை சூப்பராக இருக்குது. நிறைய இந்த தடவை பாட்டு கேட்டு அப்படியே இது பண்ணி கம் பண்ணி ஜாலியாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் கன்னிராசிக்காரர்கள் இந்த தடவை கொஞ்சோண்டு தம்மா துண்டு ஹாப்பினஸ் அப்படின்றது இந்த தடவை வரப்போகுது. அதுவே போதும், நல்லா இருக்கு. கன்னிக்கு ஒன்றும் பெரிய நெகட்டிவா இல்லை. 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை நிவர்த்தி. மொட்டு வலி, கால் வலின்னு தவிச்ச கன்னிராசிக்காரங்க சரியா போகுது. பட் அது போல இடுப்பு வலி கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி சொல்ல முடியாமல் ப்ரெஷராக இருந்த அமைப்பெல்லாம் போது. வேலை போயிடுமோ போகாத, வே ஆஃப் அப்படியோ இப்படின்னு தவிச்சிட்டு இருந்தா அதெல்லாம் மாதிரி இல்லை. நீங்கள் தான் வேணுன்ற மாதிரி இருக்க போகுது. நிறைய பேருக்கு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. புதிய ப்ரமோஷன் கிடைக்க போகுது. 4 வருஷமாக வந்து கொடுக்குறேன்னு கொடுக்க மாட்டாங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கான ப்ரமோஷன் உங்களுக்கு தேடி வரும். நிறைய 2 வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து சில பட்ஜெட்லாம் போட்டு சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள். அது உங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கும். இந்த தடவை வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிப்பீங்க. என்ன சொல்றது, ஹஸ்பண்டோட சேர்ந்து இல்லை மனைவியோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் இந்த தடவை நடக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல நல்ல வக்ரமாயி குருவுடைய பார்வை இணையக்கூடிய அமைப்பு அப்படின்றதெல்லாம் இந்த தடவை வேலை கணவன் மனைவியாக சேர்ந்து பண்ணுறது, பார்ட்னர்ஷிப்போட சேர்ந்து பண்ணுறதுலாம் இந்த தடவை நிகழப்போகுது. அது உங்களுக்கு சூப்பர் சக்ஸஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக, எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, கன்னிராசிக்காரங்க மகாலட்சுமி வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நன்மையை தரும். அதை தாண்டியும் மேக்சிமம் இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு கன்னிராசிக்காரர்கள் பெருமாளுடைய வழிபாடு, திருப்பதி பெருமாளுடைய வழிபாடை பண்ண 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 திருப்பங்கள் அமையும். இல்லை கன்னினாலே தலைநகரம்னு பேர். உங்கள் தலைநகரத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெருமாள் கோவிலில் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு பண்ணிங்கன்னா அப்படி ஸ்ட்ராங்காக நின்று ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த தடவை லட்டு கிடைக்கும். கிடைச்சிங்கன்னா சொல்லுங்கள். அது திருப்பதி லட்டா வேற லட்டான்னு தெரியல. இந்த தடவை லட்டோட கனெக்ட் ஆகுது. குரு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்தே தீர்வார். அதனால நிறைய பேருக்கு இந்த தடவை லட்டு கிடைக்கிறது, லட்டு சாப்பிட்றது,
அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும். இல்ல நீங்க யார் வீட்டுக்காவது போகும்போது எஸ்பெஷலி யோசிக்காம, எதிர்பார்க்காம லட்டு வாங்கி குடுப்பீங்க. எப்படியோ லட்டோட இந்த தடவ கனெக்ட் ஆக போகுது கன்னிராசிக்காரர்களுக்கு. ஓகே. இந்த தடவ என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நெறைய விமானம் பார்ப்பீங்க. கன்னிராசிக்காரர்கள் நெறைய விமானம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அத தாண்டியும் நெறைய கன்னிராசிக்காரங்க ஊஞ்சல் பார்ப்பீங்க இந்த தடவ. ஊஞ்சல் பார்க்கறது, அம்பாள் ஏதோ ஊஞ்சல் சேவையில பார்க்கறது, இல்ல ஊஞ்சல்ல அம்பாள உட்கார வைக்கிற மாரி, இல்ல நீங்க ஏதாவது ஒரு ஊஞ்சல்ல போய் ஆடிட்டு வர்றது. இதெல்லாம் இந்த தடவ நடக்கும். முன்பின் அப்படியே ரொம்ப ஒரு மாரி ஹேப்பியா நீ இருக்க போற அப்படின்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளா தான் இந்த ஊஞ்சல் பார்த்தல் அப்படின்ற நிகழ்வு கன்னியோட கண்ல படப்போது. ரொம்ப நல்லா இருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம்.